பிரைஸ் தி லார்ட். நான் உங்கள் பிரதர் ஸ்டீஃபன். நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க சுகமா இருப்பீங்க, நீங்க குடும்பத்தோட சம்பூர்ணமாக வாழ்வீர்களாக. ஆண்டவரும் அருமை போதகர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துடைய இனிய நாமத்தினாலே, கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்க தொடர்ந்து சந்ததி சந்ததிகளாக பேர் பேராக ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. ஒரு அலையிலேயே செல்லாமா? தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே, நம்ம தொடர்ந்து மூலக்கூறு உபதேசத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். மூலக்கூறு உபதேசம்னா ஒரு கிறிஸ்தவனுக்கு அஸ்திபாரம், ஒரு கிறிஸ்தவனுக்கு அடிப்படை கொள்கை, ஒரு கிறிஸ்தவனுக்கு பேசிக் பாடம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்று வீடியோவில் பார்த்தோம், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். எப்படி விசுவாசம் வைக்கணும்? பாரம்பரியத்தையும் விக்கிரகத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இன்றைக்கு மூலக்கூறு உபதேசத்துல 2வது படியை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். எபிரேயர் புத்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கிறேன் பாருங்க. 1ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவ பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரைகளை நீங்களாக்கும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். இது 2வது படி. இன்றைக்கு தேவன் பேர்ல நாம் வைக்கிற விசுவாசம் என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். அதாவது என்ன சொல்ல வருகிறாங்கன்னா, ஒரு ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நாம் விக்கிரக வாழ்க்கையில இருந்தோம். ரட்சிக்கப்பட்டு வந்த பிறகு தேவன் தான் என் வாழ்க்கையில எல்லாமே. தேவன் தான் என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கொடுப்பார், எல்லாவற்றையும் சந்திப்பார். அது குடும்ப காரியமா இருக்கட்டும், ஊழிய காரியமா இருக்கட்டும், சந்ததி காரியங்களா இருக்கட்டும், மற்ற எந்த காரியங்களா இருக்கட்டும், பொருளாதார காரியங்களா இருக்கட்டும், எல்லாமே தேவன் தான் நமக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார், சந்திப்பார்னு ஒரு விசுவாசத்தை நம்ம இருக்கும். தேவன் தான் நடத்துவார்னு ஒரு விசுவாசம் நமக்குள்ள காணப்பட வேண்டும். பாருங்களா, தீமோத்தி புத்தகத்துல 1 தீமோத்தி 4:4 அவர் சொல்றாரு, தேவன் படைத்ததெல்லாம் நன்மையா இருக்குன்னு முதல்ல விசுவாசிக்கணுமா. தேவன் எதை படைச்சாலும் நன்மையா தான் இருப்பாரு, படைச்சிருப்பாரு. அதாவது என்ன சொல்ல வருகிறான்னு சொன்னா, அந்த பவுல் அடிக்கிறார், உலகத்தை படைத்தது யாருன்னு முதல்ல விசுவாசிங்க. அதுக்குதான் எபிரேயர் புத்தகத்தை சொல்றாங்க பாருங்களா. எபிரேயர் புத்தகத்துல அது ஒரு லிஸ்டே போடுறாங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல 1 வாசிக்கிற பாருங்களா. விசுவாசமானது நம்பப்படுவதின் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமா இருக்கிறது. விசுவாசம் நம்பணும், காணப்படாதவைகள் அப்படின்னா அர்த்தம், காணப்படாதவைகள் நிச்சயமா இருக்கிறது. தேவன் நம்ம பார்க்கல, ஆனா இயேசு கிறிஸ்துவை பார்த்திருக்கிறோம், வார்த்தை மேல பார்க்கிறோம். அவர் தேவன் ஒருவர் இருக்கிறார், இந்த உலகத்தை உண்டாக்கினார். 6 நாட்களில் உலகத்தை உண்டாக்கி 6ஆம் நாளை நம்மளையும் உண்டாக்கி 7ஆம் நாளை ஓய்ந்திருந்தார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கணும். பாருங்களேன், அந்த விசுவாசம் ஒவ்வொருத்துக்குள்ள நம்ம காணப்பட வேணுமா. இது ஒரு விஷயம் பாருங்களேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கிறேன் பாருங்க. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். அப்படி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராரு பாருங்களேன். 3வது வசனத்தான், விசுவாசனத்தாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவர்கள் தோன்றப்படுவர்களால் உண்டாகவில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒரு அலிலியா செல்லாமா என்ன சொல்ல வருகிற பாருங்களேன். இந்த வார்த்தையினாலதான் உலகத்தை தேவன் உண்டாக்கினார் என்று நாம் முதலாக விசுவாசிக்க வேண்டும். அவன் தான் விசுவாசம். இது எப்பொழுது? சர்ச்சுக்கு வந்து உட்கார்ந்த பிறகு இந்த பாடத்தை நாம ஒரு பிள்ளைகளுக்கு, கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கணும். என்னாலும் கர்த்தர் என்னை நடத்துவார், என்னாலும் நடத்துவார் அப்படின்ற ஒரு பெரிய விசுவாசம் நமக்குள்ள வரணும். ஒரு கிறிஸ்தவன் மூலக்கூறு உபதேசம் கற்றுக்கொண்டவன் 3 காரியத்துல மிகுந்த விசுவாசம் காணப்பட வேண்டுமா. அதாவது நல்லா அவருக்கு தெளிவா சொல்லப்பட்டு பாருங்களேன். எபிரேயர் புத்தகத்துல எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பெருமாய் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனெனில் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். முதல்ல திரித்தத்துவத்தை கொடுத்து சொல்றாங்க. முதல் திரித்துவம் ஆண்டவர், அதாவது பிதாவாகிய தேவன். தேவன் என்னை நடத்தினார், தேவன் என்னை அழைத்தார், தேவன் என்னை கிறிஸ்துக்குள் அழைத்தார், பரிசுத்தாவை என்னை அழைத்தார் என்று சொல்லி முதல்ல ஒரு கிறிஸ்துவ விசுவாசிக்கணும். முதல்ல என்ன பாருங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கவே முடியாது. விசுவாசம் இருந்தாதான் தேவனை பிரியப்படுத்த முடியும். அவர் நம்மேல் பிரியமா இருப்பார், நாமும் அவர் மேல பிரியமா இருக்க முடியும். 2வது பாருங்களேன், இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்தார்னு விசுவாசிக்கணுமா. இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்தார்னு விசுவாசிக்கணும். அதாவது 1 கொரிந்தியர் புத்தகத்துல 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது பாருங்க. பவுல் எழுதுறாரு, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணா இருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். அப்படின்னா அர்த்தம், முதல்ல தேவன் பேர்ல விசுவாசம் வைக்கணும். 2வது தேவன் தான் என்ன நடத்தினார் விசுவாசம் வைக்கணும். 2வது கிறிஸ்து என் பாவங்களுக்காக மன்னித்தார், கிறிஸ்து என் பாவங்களுக்காக மன்னித்தார். என் பாவத்தை ஏற்றுக்கொண்டு மரித்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து
மூன்றாம் நாளை உயிரோடு எடுத்து பரலோகத்தில் இருக்கார் பிதாவின் வலது பாரசிலே திரும்பி வந்து என்னை எழுப்பி கொண்டு போவார். ஒரு அலையிலையா செல்லலாமா? அப்ப இயேசு கிறிஸ்து என் பாவத்துக்கு மரித்தார் என்ற விசுவாசம் ஒரு மனிதனுக்கு காணப்பட வேண்டும், கிறிஸ்துவ மனிதனுக்கு காணப்பட வேண்டும். மூன்றாவதாக பாருங்களேன், பரிசுத்த ஆவி தான் என்ன நடத்துறாரு, பரிசுத்த ஆவியுடைய ஆலயமா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கணுமா? அதாவது பரிசுத்த ஆவியை என்னை நடத்தி நான் மரித்தாலும் கல்லறையில வைக்கப்பட்டாலும் அந்த பரிசுத்த ஆவி தான் என்னை எழுப்புவார் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கணும். ரோமர் 8ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அன்று இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பிய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவ மரித்தோர்ந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதன் உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, தேவன், குமாரன், பரிசுத்தாவி, இப்படி சொல்லலாம், பிதா, குமாரன், பரிசுத்தாவி, இவர்களை திருத்தவத்தை விசுவாசிக்கணும். சில பேர் தேவனே தேவனேன்னு சொல்லுவாங்க, நல்ல விஷயம் தான். சில பேர் ஒன்லி கிறிஸ்து மட்டும்தாங்க, இயேசு மட்டும்தாங்கன்னுவாங்க. அப்புறம் இல்ல டிபிஎம் காரங்களாம் ஹோலி மட்டும்தான், ஹோலி ஸ்பிரிட் மட்டும்தான், பரிசுத்தாவி மட்டும்தான் நடத்துகிறேன். இல்லைங்க, பிதா, குமாரன், பரிசுத்தம் இவங்க எப்பவுமே பிரிந்து இருக்கிறது இல்லை, ஒன்றாக இருக்கிறார்கள். அப்ப அதைத்தான் நம்ம பார்க்கணும். பிதாவோடு எனக்கு என்னோட பாவத்துக்காக இயேசுவோடு என்னை பூலோகத்துல வாழ்க்கையில நடத்துவதற்காக எனக்கு பரிசுத்தாவி வேணும். இதுதாங்க சரியான வழி. இதைதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு இந்த விசுவாச பாடத்தை நம்ம எடுக்கணும். ஹலோ, இருக்கிறீங்களா தெய்வ ஊழியக்காரர்களே? இன்னைக்கு நீ ஒரு மார்க்கம் நான் ஒரு மார்க்கம் அடிச்சுட்டு சாகுறமே, நம்மளே மார்க்கத்தை அடிச்சுட்டு செஞ்சோம்னா, இப்படி நடந்தோம்னா, நம்ம நம்ப வருகிற தேவனை நம்பி, கிறிஸ்துவை நம்பி, பரிசுத்தாவை நம்பி வருகிற விசுவாசி எப்படி இருப்பாங்க? முதல் நாம் திருத்திக் கொள்ளலாம். முதல் நாம திருத்தத்துல விசுவாசமா இருப்போம். பிறகு நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் சபையில் வந்து உட்கார்ந்தவருக்கு சொல்லிக் கொடுக்கும் முதல் பாடம் இந்த மூலக்கூறு 6 படிகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒரு விசுவாச உண்மையான கதையை உங்களுக்கு நான் சொல்றேன், உண்மையான சம்பவத்துக்கு சொல்றேன். மத்தேயு புத்தகத்துல 100க்கு அதிபதினு ஒருத்தர் வராரு. அதிகமா வேதத்துல ஒரு 7 100க்கு அதிபதியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த 100க்கு அதிபதி பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். அதாவது பாருங்க, இந்த 100க்கு அதிபதி சாதாரணவர் அல்ல. மத்திய 8ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் மலைப்பிரசங்கத்தை முடிச்சுட்டு அப்படி இறங்கி வருகிறார். 5ஆம் அதிகாரத்துல 8ஆம் அதிகாரம் வரைக்கும் 7ஆம் அதிகாரம் வரைக்கும் மலைப்பிரசங்கம். அது முடிச்சுட்டு இறங்கி வரும் பொழுது ஒரு குஷ்டரோகியை சுகப்படுத்துறாரு. குஷ்டரோகை சுகப்படுத்துற அநேக அற்புதங்களை செய்யறாரு. எல்லாம் கேள்விப்படுறாங்க. அதிலே ஒரு 100க்கு அதிபதி ரோமன் நேரா வரான். நேரா வந்து அது கப்பநகுமுக்கு வராரு. கப்பநகுமுல அவர் தங்கியிருந்தார் ஆண்டவர். கப்பநகுமுல பிரவேசிக்கும் போது 100க்கு அதிபதி ஒரு இடத்துல வந்து ஆண்டவரே, என் வேலைக்காரன், நல்ல கவனிங்களா, என் வேலைக்காரன் மிகுந்த திமிர்வாதமை கடந்த கொடிய வியாதியில கிடக்கிறான், கொடிய வியாதியில கிடக்கிறான். நீங்க வர வேண்டாம், எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு கூட நான் தகுதி கிடையாது. நீங்க ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காரன் சுஸ்தமாவான். யார் இந்த வேலைக்காரன்? ரோம சாம்ராஜ்யத்திலே 100 பேருக்கு ஒரு அதிபதி வைப்பாங்க, அதுக்கு பேர் 100க்கு அதிபதி. அப்போ அவன் புறஜாதி ரோமன், ரோம சாம்ராஜ்யத்துல வேலை செய்கிறோம். அவன் ரபியை குறித்து, இயேசு ரபியை குறித்து கேள்விப்பட்டு, ரபுனி நீங்க உங்களை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்னா, தன்னுடைய ராஜ்யத்தை விட, தன்னுடைய பதவியை விட, தன்னுடைய வேலையை விட, தன்னுடைய தன்மானத்தை விட, தன்னுடைய கௌரவத்தை விட இயேசு கிறிஸ்து வார்த்தையை நம்பினான் அந்த 100க்கு அதிபதி. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு இவ்வளவு காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வார்த்தையை நம்புறோமா? இயேசு நம்புறோமா? விசுவாசத்தை நம்புறோமா? யோசித்து பாருங்கள். தனக்குத்தானே நம்ம யோசிக்கணும். இது நடந்துருமா, அது நடந்துருமா, இது வந்துருமா, அது வந்துருமா, அதெல்லாம் வேணாங்க. இயேசு கிட்ட வாங்க. 100க்கு அதிபதி நேரம் எங்க வரான்? அவன் சொல்லி அனுப்புறான் பாருங்க. 100க்கு அதிபதி அவனுடைய அதிகாரத்தை சொல்றான் பாருங்க. இயேசு சொல்றாரு, நான் சுஸ்தமாக்குவேன். நேரடி வந்து சந்திக்கிறான். அந்த 100க்கு அதிபதி இயேசு நேரடி சந்திக்கிறான். அதாவது ஒரு ரபுனி, யூத ரபுனி புறஜாதி அவ்வளவு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, புறஜாதி வீட்டுக்கும் போக மாட்டாங்க. அவன் சொல்றான், ஆண்டவரே எனக்கு அதிகாரங்கள் இருக்கு, நான் ஒருத்தர் நில்லுன்னா நிக்கணும், எழுந்து போனா போகணும். அது என்ன அர்த்தம்? ஒருத்தர் வெட்டுவதற்கும் அவனுடைய சாகடிப்பு உயிர் எடுப்பதற்கு எனக்கு அதிகாரம், அந்த அளவுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது. ஆனாலும் நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்கார சுகம் அடைஞ்சிருவான். வார்த்தையை நம்புறான். என்ன அர்த்தம் சொல்றேன்? தன்னுடைய தன்மானம், தன்னுடைய பதவி, தன்னுடைய கௌரவம் அனைத்தும் இயேசுவின் பாதத்தில் வைக்கிறான், அல்லது வார்த்தைக்குள்ளாக வைக்கிறான். வார்த்தையை நம்புறான், இயேசுவை நம்புறான். ஆண்டவரே எனக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்குது, ஆண்டவரே ரோம சாம்ராஜ்யத்திலே எனக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்குது. ஆனா நீங்க ஒரு விசை ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்கார சுகம், என் வீட்டுக்கு வர்றதுக்கு நீ பாத்திரம் அல்ல. அதாவது புறஜாதிகள் வீட்டுல ரபடிகள் போக மாட்டாங்க, மேசியானிச குரூப் போகாது.
ஆனா இந்த மேசியாரசு குரூப் போகுது. அல்லேலூயா சொல்லவா. ஆண்டவருக்கு ஒரு குரூப்பு பேரு, அவர் ஊழியத்துக்கு மேசியானிஸ், மேசியா. ஆனா என்ன நினைச்சாங்க மற்றவங்க எல்லாம், மேசியா வரல நினைச்சாங்க. ஆனா இந்த நூற்றுக்கு அதிபதி பற்றிய மேசியாவுடைய மேசியானிசத்தை, மேசியாவுடைய ஊழியத்தை, அந்த ரபுடி ஊழியத்தை மதிச்சார். அநேக அற்புதங்கள் கண் கூட பாக்குறான் அந்த நூற்றுக்கு அதிபதி. நூற்றுக்கு அதிபதினா ரோம சாமி என்ன நடக்கும் அத்தனைக்கும் அப் டு டேட் அவனுக்கு போயிடும். அவன் அவருடைய தலைவனுக்கு சொல்லணும், ராஜாவுக்கு சொல்லணும். இல்லையா செல்லலாமா தேவ பிள்ளைகளை. அப்போ அவன் அனைத்து விசுவாசித்தவர் விசுவாசித்து அந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுவின் கிட்ட நிக்கிறான். அவன் எப்படி நின்றுருப்பான்? ஒருவேளை விழுந்து வணங்கியிருப்பான். ரொம்ப அதிகாரம் பெற்றவன். என் வீட்டுக்கு வர்றதுக்கு கூட நான் பாத்திரம் நல்லங்க, ஒரு வார்த்தை மாட்ட சொல்லுங்க. கர்த்தர் அந்த நூற்றுக்கு அதிபதி விசுவாசத்தை எவ்வளவு மெய்ச்சு கொண்டு, அதாவது மெத்தனம் இல்ல, அந்த நூற்றுக்கு அதிபதியுடைய அந்த மேன்மை, அவருடைய அடக்கம், அவருடைய தாழ்மை மெச்சிக்கொள்றாரு பாருங்களேன். அந்த விசுவாசம் எப்படி அக்செப்ட் பண்றாரு, எப்படி எடுத்துக்கிறாரு பாருங்களேன். வாசிக்கிற பாருங்க, மத்திய 8ஆம் அதிகாரத்துல 10 வாசிக்கிறேன். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்வதை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாக சொல்கிறேன். அது என்ன சொல்றேன்னா, நான் இப்படிப்பட்ட ஊழியர்கள், பரலோக ராஜ்யத்து ஊழியத்தை செய்யறேன், அநேக யூதர்களை சந்திச்சிருக்கிறேன். ஆனா இந்த புறஜாதியான நூற்றுக்கு அதிபதி விசுவாசத்தை விட நான் காணவே இல்லை. இப்படிப்பட்ட விசுவாசம் இயேசுவை ஆச்சரியப்படைய வச்சவன் முதலாக இந்த நூற்றுக்கு அதிபதி. ஒரு நூற்றுக்கு அதிபதி புறஜாதியா? இயேசுவையே வானத்தின் பூமி அண்ட சராசரி படைத்த அந்த வார்த்தையாக இயேசுவே என்ன பண்ணா ஆச்சரியப்படைய வைத்தானா. தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கை அப்படிதான். நம்முடைய வாழ்க்கையில இயேசுவோடு கரம்பிடித்து நடந்து போற வாழ்க்கையில அவர் ஆச்சரியப்படத்தக்கதாக அந்த தேவன் மேல, இயேசு தேவன் தான், இயேசு தேவன் சொல்லப்பட்டிருக்கு, அந்த இயேசு கிறிஸ்துவில நாம் விசுவாசம் வைக்கப்பட வேண்டும். ஒரு அலேலியா சொல்லுவோமா? தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே, அந்த நூற்றுக்கு அதிபதி இருக்கிற அந்த விசுவாசம் நமக்குள் அதிகமாக காணப்பட வேண்டும். எனவே தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே கவனிங்க. உடனே ஆண்டவர் சொல்ற இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கல. இன்னைக்கு நம்ம சொல்றோம், நான் கிறிஸ்டின் ரட்சிக்கப்பட்ட, எனக்கு எல்லாம் தெரியும், ஆனா விசுவாசம் இருக்குதா? அதேதான் யூதர்களை பார்த்து சொல்றாங்க. திரும்பி யூதர்களை பார்த்து சொல்றாங்க. 12 சீஷரை பார்த்து இயேசு சொல்றார். வசனம் வாசிக்கிற பாருங்க, மத்திய 8ஆம் அதிகாரத்துல 11 வாசிக்கிறேன். அநேகர் கிழக்கில் மேற்கில் பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாமும் ஈசாக்கு யாக்கோபு என்பவருடைய பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரர்களோ புறம்பான நிலையை தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கு என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுள் என்றார். அந்த நாழியிலே அவன் வேலைக்காரன் சுஸ்தமான. என்ன சொல்ல வருகிற பத்திங்களா? யூதர்களே, நீங்க கவனிங்க, என் மேல விசுவாசம் வச்சுக்கல, வருகின்றதான மேசியா நான் தான் அப்படின்னு என் மேல நீங்க விசுவாசம் வைக்கல. ஆனா அந்த நூற்றுக்கு அதிபதி வைத்தான். அது மாத்திரம் அல்ல, நல்லா கவனிங்க, இங்க சொல்றாங்க பாருங்க, நல்லா கவனிங்க. கிழக்கிலும் மேற்கிலும் பரலோக ராஜ்யத்துல ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபனோடு பந்தி இருப்பார்கள். யார சொல்றாங்க? நம்மள சொல்றாங்க. யூதர்களே, பிரமாணத்தை கைப்பிடிச்சு நடக்கிறவங்களே, நீங்க விசுவாசம் இல்லைன்னா பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது. அதாவது பரலோகம் வர முடியாது இல்லையா? ஆனா அநேக கிழக்கில் மேற்கில் இருந்து புறஜாதிகள், அதுக்கு உதாரணம் முதல் படிதான் நூற்றுக்கு அதிபதி. கிழக்கில் மேற்கில் இருந்து புறஜாதிகள் என்னை சொந்த மேசியாவாக ஏற்றுக்கொண்டு, சொந்த ராஜாவை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்துல வாழும்போது விசுவாசத்தோட என்னோட கூட இருக்கிறவங்க தான் பரலோகத்துக்கு வர முடியும்னு சொல்லுகிறார். அப்ப புறஜாதியாக நாம தான் பரலோகத்துக்கு போக போறோம். எப்படி இருந்தா? வைராக்கியமுள்ள ஒரு பெரிய விசுவாசம் இருந்தாதான் அங்கே ஆபிரகாம் முற்பிதாவை ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுட நம்ம பரலோகத்துல பந்தி இருக்க முடியும். இல்லை என்று சொன்னார் நரலோகம் தான் சொல்றாரு. பாருங்க, இதுலயே விசுவாசத்திலே சொல்லிட்டாரு, பரலோகம் நரலோகம். விசுவாசம் இருந்தா தான் பரலோகம் வர முடியும். விசுவாசம் இல்லைன்னா நரலோகம் தான். யூதர்களை பார்த்து சொல்ற, யூதர்களை நியாயப்பிரமாண யூதர்கள் சொல்ற, நீங்க விசுவாசம் இல்லை, நீங்க நரலோகத்துக்கு தான் போக போறீங்க. ஆனா புறஜாதிகள் விசுவாசம் வைக்கிறான். யாக்கோபு, அதாவது ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு போறான். நீங்க என்ன சொல்றீங்க? ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன்னு சொன்னீங்க. அதை காட்டிலும் விசுவாசம் ரொம்ப முக்கியம்னு சொல்லி கர்த்தரங்க சொல்லிக் கொடுக்கிறது குறித்து பார்க்கிறோம். எனவே தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே, நம் வாழ்க்கையில விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம விசுவாசம் நம் வாழ்க்கையில என்ன ஊழியமா இருக்கட்டும், மற்ற காரியங்களாகட்டும், சொத்து தகராறாகட்டும், தடைப்பட்ட காரியங்களாகட்டும், திருமண காரியங்களாகட்டும், என்னென்ன காரியங்கள் இருக்குது நமக்கு நம்ம கலாச்சாரத்துல, நம்ம வாழ்க்கையில, மூலக வாழ்க்கையில, மனுகுல வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தோ விசுவாசத்தோட செபிப்போம்.
கர்த்தர் அதெல்லாம் வச்சு எடுத்து போட்டு விசுவாசத்தில் நம்மளை ஆசீர்வதிக்க அவர் வல்லவரா இருக்காரு. ஒரு வார்த்தை சொல்லுங்கான்றன்னு கேட்டான். சொன்னது போலயே விசுவாசம் வச்சு கேட்டான். ஆண்டவர் வார்த்தை சுகமாவி உன் வேலைக்கார சுகமாவிட்டான்னு சொல்லிட்டார். இந்த விசுவாசத்துல ஒரு வார்த்தை, விசுவாசம் வேலைக்காரனுடைய சுஸ்தம். எவ்வளவு சந்தோஷமான விஷயம். எனவே தேவனுக்கு பிரியமான சந்தோஷம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில உதாரணத்துக்கு தான் இந்த நூற்றுக்கதிபதியுடைய வாழ்க்கை. இந்த உதாரண வாழ்க்கையை பிடித்துக் கொண்டு நாம் இயேசுவோட பயணம் செய்வோம், விசுவாசத்தோட பயணம் செய்வோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பங்கள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் வேலை ஸ்தலங்கள், வாலிப தம்பி தங்கச்சிகள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் வருமானங்கள், குடும்பங்கள், உங்கள் ஊழியங்கள் யாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து காக்க கடவராக. God bless you. Praise the Lord.